வானத்து சத்தம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று விளம்பினது. தானியேல் 4:31-32. நேபுகாத்நேச்சாருக்கு தன்னுடைய ராஜ்யத்தை குறித்தும் தன்னுடைய ஆட்சியை குறித்தும் மிகுந்த பெருமை இருந்தது. வானமும் பூமியும் கர்த்தருடையது என்பதை மறந்தார். இந்த பூமியிலே வாழவும் அரசாளவும் கர்த்தர் தனக்கு கிருபையாய் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார் என்பதையும் மறந்தார். ஒரு நாள் ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்தபோது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? தானியேல் 4:30 என்று சொன்னார். எத்தனையோ பேர் வானத்திலிருந்து அன்பான மனதுருக்கமான சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். சில வேளையில் எச்சரிப்பின் சத்தத்தையும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது வானத்திலிருந்து வந்த சத்தமானது தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் சத்தமாகும். ராஜாவாகிய நேபுகாத்நேசரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரினின்று தள்ளப்படுவாய். வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். மாடுகளைப் போல் புல்லை மேய்ப்பாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. தானியேல் 4:31-32. 6 அறிவுள்ள மனிதன் பெருமையினால் 5 அறிவுள்ள மிருகமானான். தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் பெருமைக்கு இடம் கொடாதிருங்கள். பெருமை சாத்தானிடத்திலிருந்து வருகிற ஒரு தீய சுபாவம் என்பதால் நீங்கள் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். இல்லையெனில் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் மாறுவார். உங்களையும் கீழே தள்ளப்பட வேண்டியதிருக்கும். பாருங்கள், பரலோகத்திலே மாபெரும் தேவதூதனாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாகவும் அக்கினியின் கற்களின் நடுவில் உலாவி பூரண அழகானவனாகவும் பூரண ஞானத்தால் நிறைந்தவனாகவும் இருந்த லூசிபர் பெருமையடைந்த போது வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். பாதாளத்தில் விழுந்து பிசாசானான். பெருமை பெரிய வீழ்ச்சியை கொண்டு வருகிறது. அவன் எவ்வளவு பெரிய தேவதூதனானாலும் அவனை பிசாசாக்கி விடுகிறது. பெருமை கொண்ட நேபுகாத்நேச்சாரை மிருகமாக்கி விட்டது. அவன் பைத்தியக்காரனானான். 7 ஆண்டுகள் சென்ற பிறகுதான் நேபுகாத்நேச்சார் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக தன் இருதயத்தை திருப்பினான். முன்பு போல பாபிலோன் ராஜ்யத்தையும் அவன் மகிமை பிரதாபத்தையும் நோக்கி கொண்டிருக்கவில்லை. உன்னதமானவருக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்த போது அவருக்கு புத்தி திரும்ப வந்தது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கண்கள் எப்போதும் பரலோகத்தை நோக்கி பார்க்கட்டும். இன்று பரலோக தேவனை பற்றி புகழ்ந்து ஆராதிப்பதற்கு கொஞ்சம் நேரத்தையாவது ஒதுக்கி கொள்ளுங்கள். நினைவிற்கு, ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். தானியேல் 4:37.